பாவியாக வாழ்ந்தேனையா, நாதியற்று அலைந்தேனையா. பாவியாக வாழ்ந்தேனையா, நாதியற்று அலைந்தேனையா. நீதியான என் தெய்வமே, என்னை தேடி வந்தீரல்லோ. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. உம்மை அல்லால் வேறு தெய்வம் இந்த பூவில் நான் கண்டதில்லை, இந்த பூவில் நான் கண்டதில்லை, இந்த பூவில் நான் கண்டதில்லை. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. ஒருவர் பண கஷ்டத்தின் நிமித்தம் பலரிடம் கடன் வாங்கி கடைசியில் பெரிய கடனாளி ஆனான். அவனால் தனது கடனை திரும்ப அடைக்கவும் முடியவில்லை. இனி கடன் கேட்கவும் யாரும் இல்லை. மிகவும் விரக்தி அடைந்தவனாக ஒரு கடிதத்தில் தான் கொடுக்க வேண்டிய கடன் விபரத்தை எழுத ஆரம்பித்தான். எழுதி களைத்து போய் அப்படியே உறங்கிவிட்டான். அவ்வழியே உளவுக்காக மாறு வேடத்தில் வந்த அரசன் அவனது கடன் பட்டியலை பார்த்துவிட்டு, உனது கடன் முழுவதையும் நான் தீர்த்தாயிற்று, நீ மகிழ்ச்சியோடு இரு என்று எழுதி வைத்துவிட்டு அவனது கடன் பட்டியலை எடுத்து சென்று விட்டார். மறுநாள் கண் விழித்தவனுக்கு எதையும் நம்ப முடியவில்லை. என் கடன் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டதா என அவன் வியந்து நின்றான். மிகுதியான பாவக்கடனினால் களைத்து இளைத்திருந்த நமக்கு எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் ஆண்டவர் கிருபையாய் நமது கடன் யாவையும் சிலுவையில் செலுத்தி நமக்கு ரட்சிப்பை தந்தார். முற்றிலுமாய் அவருடைய கிருபையினாலேயே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இந்த மகா பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையாய் இருக்கலாமா? மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழலாமா? ஆண்டவருடைய கிருபையை நாம் நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாமா? தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்த நமக்கு தேவன் கிறிஸ்துவுடன் புது வாழ்க்கையை தந்தார். தேவனின் கிருபையால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இனி அக்கிருபைக்கு உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும் அல்லவா? முன்பு மாம்சத்தின்படி நடந்து மாம்சம் விரும்பினவைகளை செய்தோம். ஆனால் இப்போது கிறிஸ்துவின் மீட்பை பெற்றவர்களாய் அவரது பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே அதை உணர்ந்தவர்களாய் நமது பழைய பாவ வாழ்வை விட்டு முற்றிலுமாய் வெளிவருவோம். அவரது மீட்பை அறியாதவர்களுக்கு, அவரது கிருபையை உணராதவர்களுக்கு அதை அறிவிக்கும்படிக்கு முன் நிற்போம். ரட்சிப்பு கிருபையினால் உண்டான தேவனுடைய ஈவு. இது நமது கிரியைகளால் உண்டானது அல்ல, அது முற்றிலுமாய் தேவனுடைய ஈவு. இந்த ஈவை அறியாதவர்களாய் அனுதினமும் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்கு இதை அறிவிப்பது யார்? தேவ பிள்ளையே, கிருபையினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்மிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இலவசமாய் பெற்றோம், அதை இலவசமாய் கொடுப்போம். ஆத்துமா ஒன்றும் ஆதாயம் செய்யாமல் வெட்கத்தோடே வெறும் கையனாய் ஆண்டவர் முன்னிலையில் நாம் நிற்க வேண்டாம். இன்றே புறப்படுவோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, உமது கிருபையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றது போல
உம்மை அறியாத பிறரும் இக்கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இயேசுவண்டை நடத்துவதற்கு எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.